السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய 2வது அமர்வில் கேள்வி பதில்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத கேளுங்க, எனக்கு என்ன தெரியுமோ இன்ஷா அல்லாஹ் அதை வச்சு பதில் சொல்றேன். அதாவது ஏதாவது ஒரு ஆபத்தை விட்டு அல்லாஹ் காப்பாத்திட்டான், நல்ல வேளை அல்லாஹ் காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்றமே, அதுக்கு நன்றி கடனாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல அல்லாஹ் காப்பாத்திட்டான்னு சொல்றது கரெக்டு, நல்ல வேலை அப்படிங்கிறமா இல்லையா? இது கரெக்டா பாத்தீங்கன்னா மார்க்க பிரகாரம் தப்பு. சரியா? நல்ல வேலை கெட்ட வேலை அப்படின்னு மார்க்கத்துல இல்ல. சரியா? அப்ப நல்ல வேலைன்னு சொன்னாலே கெட்ட வேலைன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆதமின் மகன் என்னை திட்டுகிறான், நான் தான் காலத்தை படைத்தவன், அந்த ஹதீஸுக்குள்ள போயிடும். அதனால அந்த மாதிரி டயத்துல இந்த நல்ல வேலைங்கிற இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை காப்பாற்றினான். புரிஞ்சாத்தா? இப்ப நல்ல வேலைங்கிற சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லுங்க. பெரிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்ணணும். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுவதே அல்லாஹ்வுக்கு பண்ணக்கூடிய ஷுக்ரு. 2 ரக்காத் தொழுவுங்க, அது அல்லாஹ்வுக்கு பண்ணக்கூடிய ஷுக்ரு. சஜதாவுல அப்படியே அல்லாஹு அக்பர் சஜதாவை விழுந்து அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணுங்க? ஷுக்ரு பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. இதுக்கு அல்லாஹ்வுக்கு பண்ணக்கூடிய ஷுக்ரு. இதுகளையெல்லாம் தாண்டி முக்கியமான ஷுக்ரு என்பது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். சரியா? எவ்வளோ ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம சிரமப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு மளிகை ஜாமான், அரிசி, அந்த மாதிரியான உணவுப் பொருள்கள் கொடுப்பது. ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த ஸ்கூல் காலேஜ் ஃபீஸுக்கு சப்போர்ட் பண்ணுவது. மருத்துவ உதவிக்கு முடியாம இருப்பாங்கல்ல, அந்த மருத்துவ உதவிக்காக சப்போர்ட் பண்ணுவது. இது பெரிய நன்றியாக இருக்கும். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பெரிய ஷுக்ர் தான். ஆனாலும் அல்லாஹ் தேவையற்றவன், மனிதன் தேவை உள்ளவன். அதனால இதையும் செய்ய அதையும் செய்ய. ஓகே, வேற பண்ணிட்டு போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒரு பிரயாணம் பண்றதுக்கு முன்னால ஏதாவது தர்மம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு காயில் படுத்த சொல்லுவாங்களே, அப்படி கேட்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் பண்றதுக்கு முன்னால நேரா பள்ளிக்கு வருவாங்க. பள்ளி வாசலுக்கு 2 ரக்காத்து தொழுதுட்டு சுன்னா தொழுதுபுட்டு பள்ளி வாசல்ல தான் புறப்படுவாங்க அப்படின்னு இருக்குது. முக்கியமான சுன்னத்து. 2வது வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஓதக்கூடிய துஆ இருக்கு பத்தியலா, மறக்காம ஓதணும். என்ன ஓதணும்? அல்லாஹ் பிஸ்மிக அமூது வஹயா இல்லையோ? சரியா? என்ன? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். மறக்காம ஓதிரணும். வாகனத்துல ஏறிய பிறகு ஓதக்கூடிய பிரயாண துஆ இருக்கு பத்தியலா, அதை முழுசா என்ன செய்யணும்? மறக்காம ஓதணும். ஆனா துஆவுடைய கடைசி படிச்சு பாத்தியலாக்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வாசாஇ ஸஃபர். நான் கடைசி சொல்றேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வாசாஇ ஸஃபர் வ காபத்தில் மன்லர் வ சூஇல் முன்கலப் ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலத். அல்லாஹ்வே, இந்த பயணத்தில் விபத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, அல்லாஹ்வே நான் உன்னை பாதுகாப்பு தேடுறேன். மின் வாசாஇ ஸஃபர், வாசானா விபத்து, சஃபர்னா பிரயாணம், பிரயாணத்தின் விபத்தை விட்டும். சரியா? என்னதான் கார் ஸ்லோ பண்ணலான்னு, நான் என்னத்தான் 2 வீலர் ஸ்பீடா போனாலே அது கார்லயோ மாட்டுலயோ போய் முட்டிடக்கூடாது அப்படின்னு. புரியுதா? நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்லல, பொதுவா தான் நான் புருகான தான் சொல்றேன், நீ தப்பா நினைக்க கூடாது. அப்ப அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வாசாஇ ஸஃபர், அல்லாஹ்வே இந்த பயணத்தில் விபத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. வ காபத்தில் மல்லர்,
விபத்து ஏற்பட்டாலே நம்முடைய நிலைமையெல்லாம் மாறி போயிடும். சரியா? அந்த காட்சிகள் நிலைமை மாறி போகுது பத்தியலா, அந்த நிலைமைகள் மாறுவதை விட்டு என்னை காப்பாற்றாக. வசூயில் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி வல் வலது, என்னுடைய பொருளாதாரத்திலையும் என்னுடைய குடும்பத்திலையும் என்னுடைய பிள்ளைகள்கிட்டையும் தலைகிற மாட்டம் வருதுல, கெட்ட மாட்டம் வந்துருதுல, அதை விட்டு காப்பாத்துறல்ல. அழகான துவா. கண்டிப்பா இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், சொல்லிட்டு போகணும். தர்மம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்க கேட்கக்கூடிய துவா என்பது, நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் என்பது, நீங்கள் பண்ணக்கூடிய இபாதத்துகள் நன்மைகள் என்பது உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கெட்ட விதிகளை விட்டு நல்லா என்ன செய்வான், அதன் மூலமா காப்பாத்துவான், இதுகள் காப்பாத்த வைக்கும் அப்படின்னு இருக்குது. பண்ணுங்க, செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வேற இதுக்கப்புறம் இக்பால் பாய், இக்பால் பக்கர தம்பி. சரியா? சரி 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 சரி. ஷேக் பாய் கேட்கக்கூடிய குறுக்கு விசாரணை என்ன என்றால், சரியா, ஒருத்தர் வந்து மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் சொத்து வச்சுக்கிறாரு. அவருடைய சொத்திலிருந்து 1/3 பகுதி அல்லது அதற்கு கீழே, சரியா, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கலாமா? அது சதக்காவாக, அன்பளிப்புகளாக இந்த மாதிரி கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. கொடுக்கலாம், கொடுக்கலாம் இருக்கு பாய். இல்லை இல்லை இல்லை, உங்க சொத்துல எத்தனை கோடி இருக்குது, எத்தனை கோடி இருக்குன்னு கேட்கிறேன். சரியா? சரியா? உங்க சொத்துல 1/3 பகுதியோ அல்லது அதுக்கு கீழையோ ஏழைகளுக்கோ மற்றவர்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ அது வசியத்தாகவோ அன்பளிப்பாகவோ கிஃப்டாகவோ அது எப்படியோ பேர் வச்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். 2/3 பகுதி இருக்கு பத்தியாலா, அது யாருக்குரியது? வாரிசுகளுக்குரியது. சரியா ஷேக் பாய்? மியா பாரக்கல்லாஹ் ஃபீக். இக்பால் பாய். ஆமா, கேட்கறாங்க. மாஷா அல்லாஹ், இக்பால் பாய் நல்ல கேள்வி கேட்கறாங்க. உங்கள் என்ன பாய்? அதான் உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு யாரு 12 ரக்காத் சுன்னத்தை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டுகிறான், ஒரு மாளிகை இருக்குது அப்படின்னு இருக்குது. அந்த 12 ரக்காத்து வந்து ஃபஜ்ருக்கு முன்னால உள்ள 2 ரக்காத்து, லுஹருக்கு முன்னால உள்ள 2 4 ரக்காத்து, லுஹருக்கு பின்னால 2 ரக்காத்து, மகரிப் நான் சொல்லி முடிச்சிடறேன். சரியா? இது ஏன் டைம். மகரிபுக்கு பின்னால 2 ரக்காத்து, இஷாவுக்கு பின்னால 2 ரக்காத்து. இந்த செட்ல வராது. நான் சொன்ன அந்த 12 சுன்னத்துல் முஅக்கதா இருக்கு பத்தியலா, அசருக்கு முன்னால 4 ரக்காத்துக்கு ஹதீஸ் இருக்குது, அது நார்மல் சுன்னத்து. இப்ப மகரிபுக்கு முன்னால் 2 ரக்காத்துல வரும் பத்தியலா, அந்த மாதிரி சுன்னத்து தொழுகையில வந்து ஒரு நாளைக்கு 24 ரக்காத்து பாய். சுன்னத்து தொழுகைகள் ரக்காத்துகள் ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து? 24 ரக்காத்து. அதில் 12 ரக்காத்துகள் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து, 12 ரக்காத்துகள் நார்மல் சுன்னத். நீங்கள் விரும்பினால் தொழுவலாம், தொழுவாம இருந்துக்கலாம். புரியுதா பாய்? இப்ப நீங்க கேட்டது வந்து லுஹருக்கு முந்தி 4 ரக்கங்கன்னா அது சுன்னத்துல் முஅக்கதாவுக்குள்ள வந்துடும், வலியுறுத்தப்பட்ட சுன்னாவுக்குள்ள வந்துடும். சரியா? ஃபஜ்ருக்கு முன்னால் 2 தொழுதியலா, லுஹருக்கு முன்னால 4 தொழுதியலா, எத்தனை ஆச்சு? 6 ஆச்சா? அப்புறம் லுஹருக்கு பின்னால 2 தொழுதியலா, 8 ஆச்சா? மகரிபுக்கு பிந்தி 2 தொழுதியலா, 10 ஆச்சா? இஷாவுக்கு பிந்தி 2 தொழுதியலா, 12 ஆச்சா? இந்த 12ம் வலியுறுத்தப்பட்ட சுன்னா. நீங்க அசருக்கு பிற முந்தி 4 ரக்காத் தொழுவுங்க. சரியா? சுன்னத் இருக்குது, ஆனா பிந்தி தொழுவாதீங்க. அசருக்கு பிந்தி சுன்னத்து கிடையாது, முந்திக்கு ஹதீஸ் இருக்குது. இந்த 4 ரக்காத் தொழுகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொழுதார்கள். தெளிவா ஹதீஸ் இருக்கு பாய். ஸலாத்துல் லைலி வன் நஹாரி மஸனா மஸனா. சுன்னத்து தொழுகைகள் என்பது இரவில் தொழுதாலும் சரி பகலில் தொழுதாலும் சரி 2 தொழ வேண்டும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதனால நம்ம ஊர் மக்கள் தெரியாம 4க்கு சேர்த்து ஒரே சலாத்துல முடிக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. 2 ரக்காத் தொழுது போட்டு சலாம் கொடுத்துடணும். அப்புறம் எந்திரிச்சு அடுத்த தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுது போட்டு சலாம் கொடுக்கணும். இதுதான் கரெக்ட். சரியா பாய்? ஒரு நிமிஷம் தம்பி.
காலேஜில் வேலை செய்யும் போதா? அட்மிஷனுக்கே அப்படி சட்டமா, ஒர்க் பண்றதுக்கு அப்படி சட்டமா, படிக்கிறதுக்கு? அப்படி படிக்கிறதுக்கு அப்படி காலேஜில் சட்டம் இருக்குதா? காலேஜ் இருக்குதோ? கரெக்ட், கேட்டுறீங்க. அந்த உணவு சம்பந்தப்பட்ட முடி விழுந்துடக்கூடாது. புரியுது 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 புரியுது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சாங்க, தாடி வைக்க சொன்னாங்க, வலியுறுத்தி சொன்னாங்க. சரியா? அது கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். அதையும் தாண்டி நீங்க முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு ஆத்மாவை அதனுடைய சக்திக்கு மேலே அல்லாஹ் சோதிக்க மாட்டான் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு வேலை வெட்டி கிடைக்கணும், ஏதாச்சும் ஒரு படிப்புக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும், அல்லது ஒரு கம்பெனியில் கிடைக்கணும், இல்லைன்னா வேலை இல்லை, நீ கஷ்டப்படுறிய அப்படிங்கும் போது அவன் சொல்றான்னா உங்களுக்கு ஒரு வழியில் நீங்க வேற வேலை தேடி பாருங்க. வேற வேலை தேடி பார்த்து இந்த மாதிரிலாம் ஷருத்து போடாம அவன் ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், இதை விட்டு விட்டு அங்கேயே போய் சேர்ந்துருங்க. இல்ல வேற வேலையே கிடைக்கல, நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, ஏன்னா மனுஷன் வந்து சாப்பிடணும், மருத்துவம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு படிக்க ஃபீஸ் பார்க்கணும், அடிப்படைக்கு வேணும். அடுத்த ஆள்கிட்ட போய் நீங்க கையேந்த முடியாது, கடன் கேட்க முடியாது, வட்டிக்கு வாங்க முடியாது, அது இதை விட பெருசா போயிடும். அதனால இந்த ரெண்டு தப்பு தான், இதுவும் தப்பு தான் அதுவும் தப்பு தான். இதுல சின்ன தப்பு எது புரியுதா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடன் வாங்குறத விட்டு அல்லாஹ்ட்ட அப்படி பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம், அல்லாஹ்வே பாவம் செய்வதை விட்டும் கடன் வாங்குவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு அதிகமா துவா செஞ்சாங்க அப்படின்னு இருக்குது. சஹாபாக்கள் ஏன் கடனை விட்டு இவ்வளவு பாதுகாப்பு தேடுறிய அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடன் வாங்குறதுக்கு முன்னால வரையிலும் ஒருத்தன் நல்லவனா இருப்பான், பொய் சொல்லாதவனா இருப்பான், நம்பகமான நாணயமானவனா இருப்பான். எப்ப கடன் வாங்கிட்டானோ அவன் பொய் சொல்லக்கூடியவனா மாறிடுவான், நாணயம் இல்லாதவனா போயிடுவான், முனாஃபிக்குடைய அடையாளம் வந்துடுறேன், அதனால தான் நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஹதீஸ் வருது. அதே மாதிரி நீங்க கேட்கிற துவால ரப்பனா ஆத்தினா முதல்ல என்ன ஃபித்துனியா ஹஸனா இருக்கணும்ல. அப்ப உங்க சூழ்நிலையை பாருங்க, வர வழியே இல்லைங்கிற பட்சத்தில் இது ஒரு வகையான நிர்பந்தம். எல்லாம் ஒண்ணு தாத்தா, எல்லாம் ஒண்ணு தாத்தா. சொன்னாரு சொத்து விஷயத்துல இருக்கிறதே 10 தனக்கே இருப்பது இறந்த தாய்க்கு பிள்ளைக்கும், அது எப்படி ஒன்று கொடுக்க முடியுமா? அது மட்டும் அவங்களுக்கு இல்லை. சரி பாய், அதை விட்டுங்க, பிரச்சனை இந்த ஒண்ணுதாங்க. என்னடா இது சிக்கலா போச்சு. சரி இந்த சொத்துக்கு தான் பிரச்சனை. சரி சரி பாய், சரி பாய். ஆமா 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 சரி கேட்கறாங்க கேட்கறாங்க இருக்கா ஆமா, வேற தூத்துக்குள்ள சின்ன வெள்ளை மெட்ராஸ்ல ஓட்டி இருக்கு. ஆமா ஆமா சரி, கேட்டுக்கிட்ட கொடுக்கலாமா? நீங்க சொல்லுங்க பாய். இருக்கிறதே 10க்கு 10, வேற வெளியே இருக்கிற சொத்தை இல்லையா? இல்ல, நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் குறிப்பிட்டு பேச வேண்டாம். சரி, தயவுசெய்து யாரையும் குறிப்பிட்டு பேச வேண்டாம். சபையில பொதுவா பேசுவோம். சபையில வந்து பொதுவா தான் பேசணும், பொதுவா பேசுவோம்.
பொதுவா பேசுறதுக்கு உள்ள மார்க்க தீர்வு என்ன, சட்டம் என்ன, அதை பார்ப்போம். 10க்கு 15 இருக்குங்க. 10க்கு 15 ஓகே. இடத்துல வந்துதான் இருக்கிறாங்க. இதை நாளைக்கு அவங்க அதுதான் இருக்கணும். ஏன்னா நான் உதாரணத்துக்கு நான் வந்து வீட்டை சொல்ல நாளைக்கு வெளியே கொடுத்து அந்த போய் இருக்கணும். ஆமா நான் பிள்ளை கொடுத்துட்டா நான் அந்த போய் இருக்கணும். சட்டம் ஆமா அப்படி. இந்த 15க்கு 10ல ஒரு பகுதியை கொடுத்தது நியாயமானு கேட்கிறேன். மற்ற சொல்றது எனக்கு இல்லை. சரி 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 ஓகே சரியா, முடிவுரைக்கு வந்துடுறேன். சரி ஆமா, அதாவது நான் வந்து மார்க்கத்துடைய சட்டத்தை தான் நான் சொல்ல முடியும். சரியா, மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த தீர்வை இந்த சட்டத்தை தான் நான் சொல்ல முடியும். வேற அதை தாண்டி வந்து நம்ம அது நேர்ல போய் அது இங்கே வச்சு பேசுற செய்தியும் இல்லை. இது இங்க வச்சு பேசுற செய்தியும் இல்லை. இதை நம்ம தனியா இருந்து நேர்ல பார்த்து சரி அந்த சூழ்நிலையை வச்சு தனியா பேசக்கூடிய செய்திகள் நம்ம அப்படியும் பேசிக்கிடுவோம். மார்க்க சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளுடைய சொத்திலிருந்து 3இல் 1 பகுதியை அதற்கு கீழே உள்ள பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து கொள்ளலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. இது மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு. 3இல் 2 பகுதிக்கு பத்தியால அதை கொடுக்க கூடாது, அது வாரிசுகளுக்குரிய சொத்து. இது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம். சட்டத்தை சொல்ல முடியும். இல்ல தாம் பிள்ளைக்கு இருக்குமோல பாய், இல்லாம இருக்காதுல்ல. தாம் பிள்ளைய விட்டு புட்டு அடுத்தவங்க பிள்ளை கொடுக்க மாட்டாங்கல்ல யாருமே. சரி ஹயர், நம்ம இதை இவ்வளவு டீப்பா போக வேண்டாம். சரியா, நம்ம தனியா பேசும்போது டீப்பா போய்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா, அப்ப நான் சட்டத்தை சொல்லிட்டேன். ஓகே, வேற கடைசி இன்னும் நல்ல கேள்வி கேளுங்களா, அப்படி முடிச்சிருவோமே. கடைசியா ஒரு கேள்வி இதோட இக்பால் கமால் பாயோட முடிச்சிருவோம். சரியா, கேளுங்க ஜி. அசருக்கு பிறகுலேருந்து மகரிப் வரை எந்த தொழுகையும் தொழுவக்கூடாதுன்னு கேட்குறீங்க. எந்த தொழுகைன்னா எந்த தொழுகையை தொழுவலாமா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கலாவா, அதான் நீங்க அசர் தொழுவிட்டீங்கல்ல, முந்தி முட்டை கலா 2 வருஷத்துக்கு முந்தி விட்டது. சரியா, அதாவது பாய் இந்த கலான் இருக்கு பத்தியா, கலாக்குள்ள வந்துடுறேன். சரியா, இந்த ஏற்கனவே நம்ம எல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தொழுவாம இருக்கலாம். சரியா, அதையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரு ஒவ்வொரு தொழுகையும் டபுளா தொழுவுறது. நான் 10 வருஷம் விட்டுட்டேன்ல, அதை கலா கட்டி தொழுவுறேன் அப்படிங்கிறது இது வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய சிஸ்டம் இல்லை. சரியா, தொழுகையை விடக்கூடாது. அப்படி விட்டுட்டு ஏற்கனவே விட்டுட்டோம், 10 வருஷம் விட்டுட்டோம், அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய பயம் வருது, அப்புறம் தொழுகை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த விடுபட்ட தொழுகைக்கு இஸ்லாமிய தீர்வு என்ன என்று சொன்னால் தௌபா தான் தீர்வு, கலா அல்ல, தௌபா. தௌபானா என்ன? அந்த விட்டத்துக்கு வருத்தப்படணும். ஆஹா விட்டுட்டமே, தெரியாம விட்டுட்டமே, ஃபீல் பண்ணணும், வருத்தப்படணும். ஒண்ணும். 2வது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ் நான் விட்டுட்டேன், அல்லாஹ் மன்னிச்சது அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? தௌபா செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். 2. 3வது மறுபடியும் அது மாதிரி தொழுகைகளை விடாமல் இருக்க வேண்டும். வருத்தப்படுவது, மன்னிப்பு கேட்பது, மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பது, இதுதான் தௌபா. அப்ப விட்ட தொழுகைக்கு தௌபா தான் பரிகாரமே தவிர என்ன பரிகாரம் அல்ல, கலா கட்டி தொழுவது பரிகாரம் அல்ல. நம்ம ஒரு மேடின் தமிழ்நாடு மேடின் இந்தியாவில் இப்படி இருக்கிறதே தவிர ஷரியத்து அப்படி கிடையாது. சரியா, ஒண்ணும். அப்புறம் அசர் தெளிவா ஹதீஸ் இருக்குது, ஃபஜ்ர் சலாவுக்கு பிறகிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை, ஃபஜ்ரிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை, அசர் சலாவிலிருந்து சூரியன் மறையும் வரை எந்த தொழுகையும் இல்லை அப்படின்னு இருக்குது. அதனால சுன்னத்து தொழுகைகளோ நஃபில் தொழுகைகளோ எந்த தொழுகைகளும் தொழக்கூடாது, சில தொழுகைகளை தவிர. புரியுதா? எந்த தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சுன்னத்துக்கு வந்து அனுமதிச்சுக்கிறாங்க. நஃபில் தொழக்கூடாது, கண்டிப்பா நஃபில் தொழக்கூடாது, கண்டிப்பா நஃபில் தொழக்கூடாது. அதுக்கு பின்னால பின் சுன்னத்து இல்லை, அந்த மாதிரி பின் சுன்னத்து செய்யக்கூடாது, தொழுவ கூடாது. சில சுன்னத்துகளை நீங்கள் தொழுது கொள்ளலாம், சில ஃபர்லுகளை நீங்கள் தொழுது கொள்ளலாம். உதாரணமாக
அசருக்கு பிறகு ஜனாசா தொழுகை வருது, அது தொழுவலாமா கூடாதா? தொழுவலாம் தானே. அசர் தொழுகைக்கு பிறகு ஜனாசா தொழுகை பாய், ஜனாசா தொழுகை சுன்னத்தா ஃபர்வா? அஸ்ஸலாத்து ஜனாசா ஃபர்லு கிஃபாயா ரஹிமகுமுல்லாஹ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? அப்ப ஜனாசா தொழுகை என்பது ஃபர்லு பாய். ஜனாசா தொழுகையை நீங்கள் அசருக்கு பின்னால் தொழுது கொள்ளலாம், அனுமதி உண்டு. இரண்டாவது, நீங்க சூரிய கிரகணம் சந்திய கிரகணம் ஏற்படுகிறது, சரியா? அசர் 4:30 முடிஞ்சிருது, கிரகணம் 4:45 ஆரம்பிக்குது, 5:45 முடியுது. அந்த கிரகண தொழுகை தொழுவலாமா தொழுவக்கூடாதா? தொழுது கொள்ளலாம், புரியுதா? 2. மூணாவது பாத்தீங்களாக்க தஹியத்துல் மஸ்ஜித். ஒரு ஆள் அசருக்கு பிறகு அசர் தொழுது போட்டு ஒரு 5:30 மணிக்கு வர்றாரு பாய், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க பள்ளிக்கு வந்தா 2 ரக்காத் தொழுவாமே செய்யாது, உட்காராதீங்க அப்படிங்கிறாங்க. தஹியத்துல் மஸ்ஜிதை பொறுத்த அந்த 2க்கு மேல தொழுவ கூடாது. தஹியத்துல் மஸ்ஜித் என்ன தொழுது போட்டு உட்காரணும். அவ இந்த மாதிரி வலியுறுத்தப்பட்ட சுன்னா இருக்கு பத்தியாலா, அதை நீங்க அசருக்கு பிறகு தொழுது கொள்ளலாம். அது அல்லாத பின் சுன்னத்தோ நஃபில் தொழுகைகளோ அசருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் வரை, சுபுகுக்கு பிறகிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை தொழக்கூடாது. ஹதீஸ்ல தடை இருக்குது. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதுவரை நம்ம எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். நம்முடைய தேவைகளை ஹாஜத்துகளை வெகு வெகு சீக்கிரமாக, நமக்கு பல தேவைகள் இருக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கு பல தேவைகள் இருக்கும், நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு பல தேவைகள் இருக்கும், நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு மறைச்சி பாவங்களை நன்மைகளாக மாற்றட்டும். நம்முடைய சமுதாயம் எவ்வளவோ இடங்கள்ல படாது பாடுபடுறாங்க, பயங்கர கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கருணையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவிகளை, அல்லாஹ்வுடைய வெற்றிகளை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கட்டும் என்று சொல்லி, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி சொல்லும் போது அதையெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டானோ கபூல் பண்ணானோ, அது மாதிரி நம்முடைய தாவா பணி, நம்முடைய மற்ற பணிகளை அல்லாஹ் கபூல் செய்து அதற்குண்டான கூலிகளை நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் முழுமையாக அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். 8:10 இன்ஷா அல்லாஹ் இகாமத்.